ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டேட், என்ரோல்மெண்ட் நம்பர், தென் 5 சப்ஜெக்ட் இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல். தென் நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் பண்ணுவோம். ஸோ டோட்டல், ஆவரேஜ்ன்றது எவ்வளோ பெர்சன்டேஜ், ரிசல்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வச்சு கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, 35க்கு மேலே ஒவ்வொரு சப்ஜெக்டை வச்சு கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈச் சப்ஜெக்ட் 35க்கு மேலே இருந்தால் ஆர் 35க்கு ஈக்குவலாக இருந்தால் பாஸ்ன்னு காமி, அப்படி இல்லைன்னா ஃபெயில்னு காமி அப்படின்னு இஃப் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம அதை போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் வித் ஆவரேஜ். ஓகே, ஆவரேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இல்லையா. ஸோ ஆவரேஜ் வந்து பெர்சன்டேஜ். ஸோ அந்த பெர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெர்சன்டேஜாக நம்ம செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணுவோம், 90% இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு A ப்ளஸ் கிரேடு, 80க்குள்ளே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு A கிரேடு. ஸோ தென் 60க்குள்ளே இருந்ததுன்னா B கிரேட், எகெயின் கீழே இருந்ததுன்னா நோ கிரேட். அந்த மாதிரி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிரேட் வித் டோட்டல். ஸோ இது லுக்கப் ஃபார்முலா வச்சு நம்ம பண்ண போகிறோம். கிரேடு தான் சேம் இஃப் கண்டிஷனில் எப்படி பார்க்குறது, லுக்கப் ஃபங்க்ஷன் மூலமாக எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேங்க். ஓகே, ஸோ ரேங்க்கில் நம்ம வந்து பாஸ் ஆன மெம்பருக்கு மட்டும்தான் நம்ம ரேங்க் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அட் ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் பார்க்கலாம். ஸோ டோட்டல் பார்க்குறதுக்கு எக்ஸலில் ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீக்வல்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ சீக்வல்ட் நீங்கள் யூஸ் பண்ணாதான் எக்ஸல் அந்த ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணிக்கும். அதர்வைஸ் நீங்கள் சீக்வல்ஸ் போடலை அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டாக இல்லை டேட்டாவாக தான் அது கன்சிடர் பண்ணும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு மெத்தட் நான் சொல்லித்தரேன். சீக்வல்ஸ் போட்டுக்குங்க. சம் மீன்ஸ் டோட்டல் பண்ண போகிறோம். ஓப்பனிங் ப்ராக்கெட் போட்டுட்டு எந்த மார்க்லேருந்து எந்த மார்க் வரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஸோ சில பார்த்தீங்கன்னா 10th 5 சப்ஜெக்ட், 12th 7 or 6 சப்ஜெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட்லேருந்து டில் லாஸ்ட் சப்ஜெக்ட் வரையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேனுவலாக நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகே, C5ல் இருந்து, ஸோ சப்ஜெக்ட் பாருங்கள், தமிழ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, C காலத்தில் 5 ரோவில். ஸோ C5 அப்படின்னு நான் போட்ட உடனே கர்சர் கவனிங்க அந்த இடத்துல செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ C5ல் இருந்து எகெயின் நம்ம கம்மா போட்டு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. C5ல் இருந்து சோசியல். ஓகே, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா G காலத்தில் 5th ரோவில் இருக்குது. ஸோ கோலன் போட்டுட்டு G5ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கர்சரில் செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த செலெக்ஷன் இருக்கிற ஏரியாவை மட்டும்தான் அது டோட்டல் பண்ணும். ஸோ இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் நான் பண்ணிடுறேன். நல்லா பாருங்கள், எத்தனை ஓப்பனிங் ப்ராக்கெட்ஸ் இருக்கோ அத்தனை க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் இருந்தால் தான் அந்த ஃபார்முலா வந்து ஃபங்க்ஷன் கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். சரிங்களா. அப்படி இல்லைன்னா எரர் மெசேஜ் காமிக்கும். இப்போ நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் காமிச்சிருச்சு. இந்த டோட்டலை நம்ம இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். ஓகே, ஸோ சீக்வல் டு சம் போட்டு பண்ணோம் இல்லையா, அதே தான் நம்ம மெனுஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ நல்லா பாருங்கள், டோட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி டோட்டல் எந்த இடத்துல பார்க்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல கர்சர் வைங்க. ஒரு 5th பர்சனுக்கு பார்க்கணுமா அங்கே வைங்க, 7th பர்சனாக கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும். நீங்கள் இந்த இடத்துல கர்சர் வச்சிங்கன்னா இந்த இடத்துல டோட்டல் வந்துடும். ஸோ டோட்டல் எங்கே பார்க்கணுமோ அதே இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹோம் மெனுவில் ஆட்டோ சம்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் சம்முன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே நல்லா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 சப்ஜெக்டை அதுவே என்ன பண்ணிடுச்சு, செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு என்ட்ரு தட்டலாம். அப்படி இல்லைன்னா மேனுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு கர்சரை வெளியில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேனுவலாக செலக்ட் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், செகண்ட் ரோவில் இருக்குது இல்லைங்களா, செகண்ட் மார்க் தானே பார்க்குறோம். ஸோ செகண்ட் மார்க்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு 5th or 6th மார்க் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய இதை மட்டும்தான் டோட்டல் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டிடுங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மார்க்கெல்லாம் ஆட் பண்ணி காமிக்கும். ஓகே, இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
சீக்வல்ஸ் போடுங்க. போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மார்க்காக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ், அர்த்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ப்ளஸ், மைனஸ், டிவிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் சொல்லுவாங்களே, அதுதான். ஓகே, ஸோ நான் சீக்வல்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் மார்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, C7. ஓகே, சி காலத்தில் 7th ரோவில் இருக்குது 78. ஆப்ரேட்டர் ப்ளஸ் போட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி செகண்ட் D7 ப்ளஸ் E7 F7 G7. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, லாஸ்ட்டு ப்ளஸ் போடாதீங்க. எண்டு சப்ஜெக்ட் வரும்போது ப்ளஸ் போடாமல் நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிச்சிரும். ஓகே, ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை போடலாம். அனதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளே கால்குலேட் பண்ணுறது. ஓகே, செலெக்ஷன் பண்ணாமல் மேனுவலாக பண்ணுறது. நான் சீக்வல்ட்டு போட்டுட்டேன், ஆனால் செலக்ட் பண்ணி நான் பண்ண போகிறது இல்லை. இப்போ பாருங்கள், 47 மேனுவலாக டைப் பண்ணுறேன். ஓகே, 58 65 92 ப்ளஸ் 71. இப்போ எவ்வளோ டோட்டல் காமிக்குது, 333. ஓகே, ஸோ இந்த இடம் மட்டும் நான் மேனுவலாக போட்டிருக்கேன். நான் வந்து எந்த ஒரு செலெக்ஷனும் பண்ணல, ஜஸ்ட்டு நான் மேனுவலாக போட்டிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்முலா மூலமாக போட்டதுக்கும் ஜஸ்ட் மேனுவலாக போட்டதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு வைங்களேன். இப்போ இந்த மார்க்ஸ் வந்து 38 இல்லை, அவங்க வந்து 75 அப்படின்னு வைங்களேன். ஜஸ்ட்டு நான் கர்சரை வேறு எங்கேயும் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா பாருங்கள், டோட்டல் மாறும். 353 மாறிடுச்சிங்களா. முன்னாடி 316 இருந்தது, இப்போ 353 மாறி இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து 35 இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு 39 கொடுக்குறேன். ஸோ இங்கேயே என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோட்டல் மாறிடும். தேர்ட் ஒன் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு சீக்வல் போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னு பார்க்கணும். இப்போ நான் இதில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், ஒரு 52 நான் 72 சேஞ்ச் பண்ணுறேன்னா இங்கேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் சேஞ்ச் ஆகுது. ஆனால் நான் இந்த இடத்துல பண்ணுறேன்னு வைங்களேன், 71 நான் 88ன்னு வைக்கிறேன், என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி மேனுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. பட் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஏதாவது கால்குலேஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு மார்க் லிஸ்ட் இல்லை ஒரு டேட்டாஸ் இல்லை சம்திங் ஏதோ ஒரு டேட்டா பேஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதுவே கால்குலேட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கும். சரிங்களா, ஸோ இந்த மெத்தடை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஆட்டோ சம் போய் சம் போட்டோம், 5 சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனியாக போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு மார்க் மட்டும் நீங்கள் ஒன்ஸ் டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதே டோட்டலை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கீழே கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஏரோ மாதிரி, இந்த கார்னரில் கொண்டாந்தீங்கன்னா அது கிராஸ் மாதிரி காமிக்கும். ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுவும் பண்ணலாம். நான் Ctrl+Z கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இந்த கிராஸை வச்சு நீங்களே ட்ராக் பண்ணலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அப்ளை ஆயிரும். நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாலும் ட்ராக் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் பார்க்கலாம். ஆவரேஜ் அப்படின்றது அஃப்கோர்ஸ் பர்சன்டேஜ் இல்லையா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு த சேம் சம் எப்படி நம்மளுக்கு இருந்ததோ அதே மாதிரி ஆவரேஜ் இல்லையா, AVRAGE ஆவரேஜ் ஓப்பனிங் ப்ராக்கெட். ஸோ இதிலேருந்து எதுவரையும் ஆவரேஜ் பார்க்கணும், த சேம் C5லேருந்து G5 வரையும். ஸோ நீங்கள் மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, G5 எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 71%. ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம். ரிசல்ட் பற்றி பார்க்கலாம். ரிசல்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆர் ஃபெயில். ஓகே, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் 35 அப்படி இல்லைன்னா 35க்கு மேலே இருந்தது அப்படின்னா பாஸ்ன்னு அர்த்தம். 35க்கு உள்ளே இருந்தது, ஓகே 35க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஃபெயில்னு அர்த்தம். இந்த ரிசல்ட்டை நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஓகே, ஸோ இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது லாஜிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம கொடுக்குற கண்டிஷன் உண்மையாக இருந்தால் ட்ரூ வேல்யூவில் நம்ம என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோமோ அதை நம்மளுக்கு வியூ பண்ணும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸில் என்ன ரிசல்ட் நம்ம டைப் பண்ணியிருக்கோமோ அந்த ரிசல்ட்டை இந்த இடத்துல உங்களுக்கு வியூ பண்ணும். ஓகே, கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிசல்ட் ஃபார்முலா நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப்
அண்ட் போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் போட்டுட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 35க்கு மேலே இருக்கா, 35 ஈவனாக இருக்கா. ஓகே, ஸோ 35 ஈவனாக இருந்தாலும் பாஸ், 35க்கு மேலே இருந்தாலும் பாஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம செலக்ட் பண்ணி 35க்கு மேலே இருக்குதா அப்படின்னு இந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் நீங்கள் போய் பாஸ்ன்னு காமிங்க. சப்போஸ் இது பொய்யா இருந்தது அப்படின்னா, அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபெயில்னு காமிங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் நம்ம போடலாம். இந்த இடத்துல சீக்வல்ட் நான் போட்டுக்கிறேன், if. ஓகே, ஸோ ஓப்பனிங் ப்ராக்கெட் அண்ட் ஓப்பனிங் ப்ராக்கெட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் 1, லாஜிக்கல் 2, லாஜிக்கல் 3, ஸோ எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் எவ்வளோ இருந்தாலும் நம்ம செக் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 லாஜிக்கல் தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் செய்யக்கூடாது. கரெக்டாக நீங்கள் தமிழ் மார்க்ஸ் இருக்குது பாருங்களேன், சி காலத்தில் 5th ரோவில் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுறோம். இங்கே 75னும் காமிக்காது, தமிழ்னு காமிக்காது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸு வேல்யூஸ் தான் நம்மளுக்கு இங்கே காமிக்கும். ஓகே, செல்ஸ் நேம்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ சி காலம் 5th ரோவில் இருக்கனால C5ன்னு காமிக்குது. இந்த இடத்துல இந்த தமிழ் மார்க் கிரேட்டர் தென் = 35 அப்படின்னு நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ கொமா போடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லாஜிக்கல் இடையில் கொமா வரணும். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறோம். த சேம் ஃபார் 5 சப்ஜெக்ட். ஓகே, கிரேட்டர் தென் = 35, கமா மேத்ஸ் greater than equal to 35, comma science greater than equal to 35, comma last social இல்லையா. ஸோ greater than equal to 35. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஜிக்கல் டெஸ்ட் கிடையாது. ஸோ முடிஞ்சிருச்சு, 5 லாஜிக்கல் தான். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் லாஜிக்கல் முடிஞ்ச உடனே க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டுருங்க. ஸோ லாஜிக்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங் ப்ராக்கெட் போட்டிங்கல்ல, இப்போ நீங்கள் லாஜிக்கல் க்ளோஸ் ஆகும்போது க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டுருங்க. இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் நம்ம என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கமா போட்டுட்டு டபுள் கோட்ஸில் டைப் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் டபுள் கோட்ஸில் தான் டைப் பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் பாஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் டபுள் கோட்ஸுக்குள்ளே. ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டபுள் கோட்ஸ், கொமா ஃபெயிலாக இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்கள் அதுவே ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ இஃப் ஃபால்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில்னு காமிக்கணும். ஓகே, கொடுக்குற கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஃபெயில் அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஓப்பன் பண்ண க்ளோசிங் ப்ராக்கெட்டை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓப்பனிங் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் ஈவனாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பாஸ்ன்னு காமிக்குது. ஆஸ் யூஷுவல் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில்னு காமிக்குது. காரணம் என்னென்னா இங்கே 21 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 35க்கு உள்ளே தான் இருக்குது, 35க்கு குறைவாக தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி 25 இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 35க்கு கம்மியாக இருக்கனால ஃபெயில்னு காமிக்குது. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல நான் 35 போடுறேன்னு வைங்களேன், 34 போடுறேன் அப்படின்னா அது ஃபெயில்னு தான் இங்கே காமிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் நீங்கள் ஃபார்முலா நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அதுக்கு ரிலேட்டடான ரிசல்ட்டை நம்மளுக்கு காமிக்கும். கிரேட் பார்க்கலாம். ஸோ கிரேடு வந்து 2 மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம், செகண்ட் லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி லுக்கப்லேயே நீங்கள் கண்டிஷன் யூஸ் பண்ணி கிரேடு வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கிரேட் வந்து ஆவரேஜ் வச்சு தான் போடுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஆவரேஜ் = 90 ஆர் 90க்கு மேலே பிட்வீன் 100. ஓகே, 100 வரையும் தான் நம்மளுக்கு ஆவரேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ 90க்கு மேலே எவ்வளோ ஆவரேஜ் இருந்தாலும் அது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றத நம்மளுக்கு காமிக்கணும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஆவரேஜை செலக்ட் பண்ணி அந்த கண்டிஷனை நான் செக் பண்ணியிருக்கேன். > 90 இருந்தால் அவுட்ஸ்டாண்டிங்னு காமிங்க. சப்போஸ் greater than 80. ஓகே, ஸோ 80லேருந்து 89 வரையும். ஓகே, ஸோ 80லேருந்து 89 வரையும் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் 80 to 89% வரையும் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏ கிரேடுன்னு காமிங்க.
அதே மாதிரி 70 to 79% வரையும் இருந்ததுன்னா பி கிரேடுன்னு காமிங்க. 60 to 69% வரையும் இருந்ததுன்னா சி கிரேடுன்னு காமிங்க. 60 கீழே 59லேருந்து டில் 0 வரையும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நோ கிரேட் அப்படின்னு காமிங்கன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. வெரி சிம்பிள். நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் கர்சர் வச்சுருங்க. சீக்வல்ஸ் இஃப் ஓப்பனிங் ப்ராக்கெட் நம்ம ஆவரேஜ் வச்சு செக் பண்ண போகிறோம் இல்லையா? ஆவரேஜ்ன்றது பர்சன்டேஜ். ஸோ செலக்ட் பண்ணுங்கள் I5. ஓகே, ஐ காலத்தில் 5th ரோவில் இருக்கனால I5ன்னு காமிக்குது. இதை நம்ம செக் பண்ணுறோம். கிரேட்டர் தென் சீக்வல் டு 90 இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு காமிங்க. ஓகே, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். சரிங்களா? இதுபடி தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் காமா எகெயின் another value. இஃப் சப்போஸ் இதே ஆவரேஜ் greater than equals 80. ஓகே, 80 to 89க்குள்ளே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஏ கிரேடுன்னு காமிங்க அப்படின்னு சொல்கிறோம். comma again if opening bracket அதே ஆவரேஜை சப்போஸ் 70. ஓகே, ஸோ 70 to 79க்குள்ளே இருந்தாங்க பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பி கிரேடுன்னு காமிங்க. Okay, so the same way if opening bracket the same average greater than equal 60 to 69 வரையும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க C கிரேடுன்னு காமிங்க. ஓகே, otherwise நீங்க என்ன காமிங்க? நோ கிரேட் அப்படின்னு காமிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன்லாம் உண்மையாக இருந்தால் இதை காமிக்கும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இந்த கண்டிஷனில் உள்ளது இல்லாமல் இருந்தது. சப்போஸ் 60 to 69 வரையும் தான் இருக்குது. 59லேருந்து கீழே 0 வரையும் எந்த ஒரு கிரேடுமே இருந்தாலுமே நோ கிரேட் அப்படின்னு காமிங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பி கிரேட் அப்படின்னு நம்மளுக்கு காமிக்குது. சாரி, நான் வந்து க்ளோசிங் ப்ராக்கெட் நான் போடலை. ஸோ எத்தனை ஓப்பனிங் ப்ராக்கெட் நம்ம போட்டிருக்கோமோ அத்தனை க்ளோசிங் ப்ராக்கெட் நம்ம கம்பல்சரி போடணும். சரிங்களா? ஸோ நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதுவே என்ன பண்ணிடுச்சு, போட்டுக்கிச்சு. ஸோ ஷிஃப்ட் பிடிச்சிட்டு 1 2 3 4. ஓகே, ஸோ இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பி கிரேடுன்னு காமிக்குது. நம்ம செக் பண்ணிடலாம். பி கிரேடுன்றது இங்கே பாருங்கள், 70லேருந்து 79 வரையும் இருந்தால் அது என்ன கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா பி கிரேடு. கரெக்டாக காமிக்குதுங்களா? இப்போ நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 58% இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபார்முலாவை பார்த்தீங்க அப்படின்னா 60 வரையும் தான் இருக்குது. 59க்கு கீழே இருந்ததுன்னா நோ கிரேடுன்னு காமிக்கணும் இல்லையா? இப்போ அதை செக் பண்ணிடுவோம். சி, நோ கிரேடுன்னு காமிக்குது. எகெயின் சி கிரேட், பி கிரேட், ஏ கிரேட். அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்களா 96க்கு மேலே இருக்குது. ஸோ 90க்கு மேலே இருந்தாலே அவுட்ஸ்டாண்டிங். இவங்க 96, ஸோ அவுட்ஸ்டாண்டிங் காமிக்குது. அதே மாதிரி ஏ கிரேட் பார்த்தீங்கன்னா 80 to 89 இருந்தால் அவங்க ஏ கிரேடு. ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 99% எடுத்திருக்கனால இவங்க அவுட்ஸ்டாண்டிங் கிரேடில் வராங்க. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிரேட் லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ திங்க் இஃப் கண்டிஷனை விட லுக்கப் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஃபார்முலா. ரொம்பவே சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதே நேரம் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். சரிங்களா? கீழே நான் வந்து லுக்கப் ஃபார்முலா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லுக்கப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பனிங் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ. ஸோ எந்த வேல்யூவை நான் லுக்கப் பண்ணணும்? ஓகே, ஸோ எதுக்குரிய வேல்யூக்கு நான் வந்து இந்த கிரேடெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த டோட்டல் இருக்குது இல்லைங்களா? சாரி, ஆவரேஜ். ஸோ ஆவரேஜை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொமா போட்டுட்டு ஸோ ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட்டில் எப்பயுமே நீங்கள் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அசெண்டிங் டு டிசெண்டிங் பண்ணலாம், இல்லை டிசெண்டிங் டு அசெண்டிங் பண்ணால் அதுக்கேற்ற சேம் கிரேடை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கேற்ற சேம் ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே கொடுக்கணும். இங்கே எவ்வளோ வேல்யூ வருதோ த சேம் வேல்யூ இங்கேயும் வரணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு 0 இருக்குது இல்லைங்களா? 0க்கு இங்கே பாருங்கள் நோ கிரேட். தென் 60. ஓகே, 60 பார்த்தீங்க அப்படின்னா சி கிரேட். 60 to 69 அதை அப்படி எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு 70 இருக்குது இல்லைங்களா? ஸோ 70 இருக்கனால இங்கே என்ன 70 to 79, இங்கே 80 இருக்கனால 79 என்ன எடுத்துக்கும். ஸோ 70 to 79 இருந்தால் பி கிரேட்.
80 to 89 இருந்தால் A grade, 90க்கு மேலே இருந்தால் outstanding. சரிங்களா? சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, 90யை முன்னாடி கொடுத்து இந்த மாதிரி 90, 80, 70ன்னு. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் outstanding வந்துடணும். ஃபர்ஸ்ட் 90% இருந்ததுன்னா அதுக்கேற்ற கிரேடு தான் இங்கே கொடுக்கணும். அப்போ outstanding அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான மெத்தட். நீங்கள் மாற்றியும் போட்டுக்கலாம். அசெண்டிங் டு டிசெண்டிங் பண்ணலாம், டிசெண்டிங் டு அசெண்டிங்கும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதான் போட போகிறோம். ஓகே, ஸோ நான் கிரேட் போயிடுறேன். சீக்வல்ஸ் லுக்கப். ஓகே, ஓப்பனிங் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ. எந்த வேல்யூக்கு நான் இந்த கிரேட் கண்டுபிடிக்கணும்னு கேட்குது. அஃப்கோர்ஸ் ஆவரேஜ் இல்லையா? ஆவரேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கொமா போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட். ஓகே, ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, 0, 10 as usual, anything. ஓகே, ஸோ 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 60. தட் மீன்ஸ் 59லேருந்து 0 வரையும் வந்தால் நம்மளுக்கு அங்கே கொடுக்குற கிரேட் நம்மளுக்கு காமிக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 70. தட் மீன்ஸ் 60 to 69 வரையும் இங்கே அப்ளை ஆகும், 70 to 79 வரையும் இங்கே அப்ளை ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குற வேல்யூவை பார்த்து தான் இந்த வேல்யூ உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு 80 கொடுக்குறேன்னா அப்போ இது எப்படி அப்ளை ஆகும்? 70 to 79 தான். நெக்ஸ்ட்டு நான் 90 கொடுக்குறேன்னு வைங்களேன். அப்போ இந்த 80 வந்து பார்த்தீங்கன்னா 80 to 89 வரையும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, அதுக்குரிய ஃபார்முலாவை கிரேட் கரெக்டாக உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ப்ராக்கெட், closing curly bracket, again comma opening curly bracket. இந்த 0க்கு என்ன grade கொடுக்கணும்? no grade. okay, comma second 60 வந்தா என்ன grade பார்த்தோம்? C grade இல்ல, C grade. comma 70க்கு என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா B grade. comma 80க்கு என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா A grade. தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ க்ளோசிங் கேர்லி ப்ராக்கெட் போட்டுருங்க. ஓகே, ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட், அதுக்கு ரிலேட்டடான கிரேடுக்கு தனி ஓப்பனிங் கேர்லி அண்ட் க்ளோசிங் கேர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, மெயினாக இங்கே ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா த சேம் கிரேடு காமிக்குதுங்களா? ஓகே, இந்த இடத்துல என்ன காமிக்கணும்? நோ கிரேட். நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன், த சேம் டிக்டோவாக வந்திருக்குங்களா உங்களுக்கு எல்லாமே? ஸோ எது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்றத நீங்களே எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ சில பேருக்கு இஃப் கண்டிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியலாம். ஸோ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி போடுங்க. சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லுக்கப் ஃபார்முலா வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக போடுறதுனால அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஓகே, ரேங்க். ஓகே, ஸோ ரேங்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேங்க் போட்டுட்டோன்னு வைங்களேன். ஸோ ரேங்க் எப்படி போடுவாங்கன்னா, சீக்வல்ஸ் ரேங்க் ஓப்பனிங் ப்ராக்கெட். ஸோ எந்த நம்பரை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்குது. அஃப்கோர்ஸ் நம்ம எதை பார்க்கணும்? டோட்டல் பார்க்கணும் இல்லையா? ஸோ டோட்டலை நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கோமா கொடுத்துக்கோங்க. எந்தெந்த நம்பரெல்லாம் ரெஃபரன்ஸ் நீங்கள் பண்ணணும்? ஓகே, எந்தெந்த நம்பரெல்லாம் நீங்கள் இதுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. இந்த நம்பரோட கம்பேர் பண்ண எந்தெந்த நம்பரெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே காமிக்குதுங்களா உங்களுக்கு H5 to H13. ஓகே, ஸோ இதை நான் லாக் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து மூவ் ஆகும், கீழே 1 by 1 நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகும் ட்ராக் பண்ணும்போது. ஸோ அதனால் இதை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, எனக்கு டிசெண்டிங் ஆர்டர் படி வேணும் அப்படின்னு சொல்லி நான் 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? க்ளோஸ் பண்ணோன்னே க்ளோஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல என்ன காமிக்குது உங்களுக்கு? 6th ரேங்க்குன்னு காமிக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை ட்ராக் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 2 4 and 5 6 7 8 again 6 காமிக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கிடையாது, ரேங்க்கே இல்லை இல்லையா? ஸோ ஒரு ஹைஃபன் போடுவாங்க, அப்படின்னா நோ ரேங்க் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் இந்த ரேங்க் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இதே மாதிரி தான் பாருங்கள், ஒரே ரேங்க் வந்து 2 பர்சனுக்கு அப்ளை ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 6th ரேங்க், எகெயின் ஒரு பர்சன் வந்து 6th ரேங்க்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம
பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இதை ஒரு லாஜிக்கல் டெஸ்ட்டாக நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, இவங்க பாஸாக இருந்தால் மட்டும் இந்த ரேங்கை கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா நோ ரேங்கை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள். நான் கீழே போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இஃப் போட்டுட்டு அந்த பாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணுறீங்க. தட் ரிசல்ட், சாரி இந்த இடத்துல ரிசல்ட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க, நாட் டோட்டல். யா, ரிசல்ட் சீக்வல்ட் பாஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரிசல்ட் வந்து பாஸாக இருந்ததுன்னா ரேங்கை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் வந்து அவங்க ஃபெயிலாக இருந்தாங்கன்னா நோ ரேங்கை கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ ரிசல்ட் பாஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இங்கே உள்ள இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். சப்போஸ் ஃபெயிலாக இருந்ததுன்னா இங்கே நோ ரேங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு வியூ ஆகும். ஓகே, வெரி சிம்பிள். நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், சீக்வல்ட் இஃப் போட்டுக்கோங்க, ஓப்பனிங் ப்ராக்கெட். இந்த ரிசல்ட்டை நம்ம பாஸுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிசல்ட்டில் பாஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ J5ல் இருக்குது, சீக்வல்ட் பாஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த வேல்யூ பாஸுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா நீங்கள் ரேங்கை கூப்பிடுங்க. ஸோ ரேங்க்குன்றது த ட்ரூ வேல்யூ. ஓகே, சப்போஸ் இது வந்து ஃபெயிலாக இருந்ததுன்னா ஃபால்ஸை கூப்பிடுங்க. ஸோ ஃபால்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ உங்களுக்கு அது காமிக்கும். இப்போ நான் இந்த இடத்துல ரேங்க்குன்னு போட்டு ஓப்பனிங் ப்ராக்கெட், ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். எந்த நம்பரை நீங்கள் பார்க்கணுன்னு கேட்குது. அஃப்கோர்ஸ் நம்ம எதை பார்க்கணும், டோட்டல் இல்லையா, டோட்டலை செலக்ட் பண்ணுறீங்க. காமா, இந்த நம்பரை எந்த நம்பரோடலாம் கம்பேர் பண்ணணும், ஸோ எந்த நம்பரோடலாம் நீங்கள் ரெஃபர் பண்ண விரும்புகிறீங்க, த டோட்டல். ஸோ அந்த நம்பரை நான் இதில் எத்தனை டோட்டல்ஸ் இருக்கோ அத்தனை டோட்டல்ஸோடு நான் ரெஃபர் பண்ண விரும்புகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் F4 ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் கீழே மூவ் ஆக சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் இதை இந்த இடத்துல லாக் பண்ணுறேன். ஸோ ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் மூலமாக F4 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரன்சி சிம்பிள் மாதிரி, டாலர் சிம்பிள் மாதிரி காமிக்கும். தட் மீன்ஸ் இது லாக் ஆகிருக்கு. இனிமேல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, கோமா போடுறீங்க. டிசெண்டிங்லேருந்து எனக்கு வேணும், நான் 0 போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ க்ளோசிங் ப்ராக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாஸாக இருந்ததுன்னா இந்த ரேங்க்கை கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் இந்த வேல்யூ வந்து பாஸ் இல்லை ஃபெயிலாக இருந்தது அப்படின்னா நோ ரேங்க்குன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, யா, இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 6ன்னு காமிக்குதுங்களா, அவங்க 6th ரேங்க். ஓகே, அக்கார்டிங் டு இந்த டோட்டல் கம்பேர் பண்ணி அது எத்தனாவது ரேங்க்னு ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபெயில்னு இருக்குது இல்லையா, ஃபெயிலுக்கு எப்பயுமே நம்மளுக்கு நோ ரேங்க் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல என்ன காமிக்குது, நோ ரேங்க், ஏன்னா அவங்க ஃபெயில். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு 7th 5 4 2 3 1. ஸோ அக்கார்டிங் டு டோட்டல் மெஜாரிட்டி அது எத்தனாவது ரேங்க் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி காமிச்சிருச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எகெயின் ப்ரீவியஸ் டைமில் ரெப்படேஷனாக ஒரே நம்பர் வந்தது பாருங்களேன், அதெல்லாம் வரல. ஸோ கண்டிஷன் வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம செய்யலாம். ஓகே.